ஹாய், நீங்கள் ஒர்க் போகிற லேடிஸ்னால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் அயன் பாக்ஸ் அயனிங் டேபிள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி எப்படி ஒரு பர்ஃபெக்டான பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக உங்களோட முந்தான போர்ஷனில் ஒரு 3 ப்ளீட் ரேண்டமாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டர் பாயிண்டில் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டாப்போடு சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த ரெண்டாவது இந்த செஸ்ட் பார்டரை அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வாங்க. இப்போ ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னிலிருந்து ஒரு 1.25 ஜான் கீழே ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த பார்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த பல்லு ப்ளீட்டுக்கான மெஷர்மெண்ட் பின் வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பின்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்டரில் மட்டும் இந்த சேஃப்டி பின்னை மார்க்கிங்காக பின் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட். உங்களோட உள் சுத்து பகுதியை ரைட் சைடு வச்சுட்டு ஒரு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வாங்க. அப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வரப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் கரெக்டாக உங்களோட லெஃப்ட் ஹேண்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் டைட்டாக இழுத்து கொண்டு வராமல் சாரியை கரெக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் ஆஃப்டர் வேரிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சைடு இந்த மாதிரி ப்ளீட் வந்து கரெக்டான பொசிஷனில் வருது அப்படின்னா ஸோ கரெக்டாக உங்களோட லெஃப்ட் சைடு வந்து பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3 மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டோம். இப்போ வந்து ப்ளீட் பண்ணலாம். பல்லு ப்ளீட் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் நார்மலாக எடுப்பீங்களோ அந்த மாதிரி ப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா கையோட டாப்பில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நார்மல் கேட்ச் கிளிப்போ இல்லை துணி காய போடுற கிளிப்போ எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்படி உங்கள் ஷோல்டரில் அதை அப்படியே வச்சு பின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ளீட்டெல்லாம் அப்படியே எடுங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து இந்த பல்லு ப்ளீட் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைம் வந்து எப்படி எடுக்குங்கிற ஐடியா இல்லாமல் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதையே யூஸ் பண்ணி, சப்போஸ் இந்த கிளிப்பே இல்லை அப்படின்னாலுமே ஸோ ஷோல்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஷோல்டரில் வந்து ஃபஸ்ட் மார்க்கிங் பண்ணோம் இல்லைங்களா, பல்லு ஹைட்டு, அது வரைக்குமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிகிட்டே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ வீக்லி ஒன்ஸு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து எப்போவுமே வந்து ப்ளீட்காக நீங்கள் கொடுக்காம ஸோ இந்த மாதிரி ஹீட்லெஸ் ப்ளீட்டிங் கூட நம்ம வந்து பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ ப்ளீட் எல்லாமே நல்லா எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கையிலே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து காட்டன் சாரீஸ் தான் வந்து ஆன் ஸ்பாட்டில் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் டேயில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஸோ அயன் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் நம்ம முடிச்சிட்டோமா. ஸோ இப்போ சென்டர் ப்ளீட் எடுக்கலாம். இந்த சென்டர் ப்ளீட் எங்கே எடுப்போம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் பின்லேருந்து வர்ற ஃபஸ்ட்டு பின், நம்ம ஸ்டொமக் சைடு ஒரு பின் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த பின்னும் நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்த பின்னுக்கும் இடைப்பட்ட கேப் தான் சென்டர் ப்ளீட். இதுவுமே வந்து ப்ரீவியஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதுவும் அதே மாதிரி டாப்பில் இந்த பார்டர் பக்கம் ஒரு சேஃப்டி பின் வச்சு ப்ளீட் கலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட் எடுத்துக்கலாம். சாரியை இந்த பார்டர் நம்ம ப்ளீட் எடுத்ததெல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சு ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளீட் எல்லாமே கொஞ்சம் அதுவே வந்து அரேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்த டாப் டு பாட்டம் வந்து அப்படியே வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் எடுங்க.
இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக எடுத்து வைக்கிறதுனால என்ன யூஸ்னால் குயிக்காக நம்ம வந்து வேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்போவுமே மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா இப்போ நான்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்பவே வந்து டயர்டாயிரும். ஐயோ ரொம்ப ஹரிபரியாக கிளம்புறதா இருக்கும். அந்த நேரம் தான் பார்த்தா ப்ளீட் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் சண்டே டைமில் நான் இந்த மாதிரி ஒரு 2-3 சாரீஸ் வந்து நான் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி ஒரு பார்டர் சைட்லேயும் சென்டர் ஆஃப் த சாரீ ப்ளீட்லேயும் நீங்கள் வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. இதெல்லாம் நம்ம வந்து சேலை கட்டுறப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பின் வந்து பின் பண்ணிட்டோம் அப்படின்னா கலையாதுங்க, நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ண போகிறது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ளீட் பண்ணுறப்போ நல்லா அயன் பண்ண மாதிரி அது அப்படியே நீட்டாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் கூட நீங்கள் இந்த ப்ளீட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஷோல்டரில் பின் பண்ணிவிட்டு நல்லா ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக நீட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட் வேணுமோ அதெல்லாம் வச்சு நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்களா எப்படி அயன் பண்ண மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் டேவே பண்ணுறதுனால நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ சாரியை அப்படியே இந்த ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே டாப்பில் இருக்கிற இந்த உள்சுத்து பகுதியை ஒரு 3 ஃபோல்டாக பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷ்னலாக ஒரு பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறப்ப வந்து வேறு டைப்பில் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஹோம் யூஸ் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறது, நம்மளுக்காக செல்ஃபாக பண்ணுறதுனால நம்ம சிம்பிளாக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் அதுவுமே ரொம்பவே ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ 3 ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பல்லு போர்ஷனை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த செஸ்ட் ப்ளீட் போர்ஷன் ப்ளீட் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி விடுங்க. அப்படியே சுருக்க இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எல்லாமே வந்து சின்னதாக அந்த பார்டர் கலவாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம், வேறு டைப்பில் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நீங்களும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், இதன் மூலிமா மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. 1-on-1 கிளாஸில் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்கோப்லேருந்து மார்க்கெட்டிங் ஐடியாஸ், மெஷர்மெண்ட் 4 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்டு ப்ளீட் பொறுத்தளவுக்கு ஃப்ளஃபி ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு லெவல் கோச்சிங்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸ்பெஷல் 1-on-1 கோர்ஸுங்க. ஸோ இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ரியா ட்ரைப்பிங் ஸ்டுடியோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.